ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டரோட எபிசோட் 7 பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆன்மாக்களின் காப்பாற்றிருப்பான். இந்த எபிசோடோட ஆரம்பத்துலேயே ஜூக்கோவையும் அவனோட அங்கிளையும் தான் காட்டுறாங்க. ஜூக்கோ கீழே ஒருத்த மேலே பார்த்துட்டு இருப்பாள். அவனோட பேர் வந்து லியூட்டனன்ட் ஜி. இவனை வந்து ஜீனே கூப்பிட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப சீரியஸாக இவனை வேலை செய்கிறவனே கூப்பிட்டுட்டேன். இப்போ ஜீனு கூப்பிட்டுக்கலாம். ஜூக்கோவும் அங்கிளும் பேசிட்டு இருக்கும்போது ஜி ஓடி வந்து, இளவரசி ஆபத்து, உங்களை கைது பண்ணுறதுக்காக அரசர் ஆட்கள் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, நீங்கள் இங்கேருந்து உடனே போய் அவன் வந்து பதட்டப்படுவான். அங்கிள் தான் பதட்டப்படாமல் என்ன நினச்சின்னு சொல்லி லியூட்டனன்ட் ஜி அப்படின்னு சொன்னோடனே இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா, இவன் அந்த தளபதியோட கப்பலுக்கு போயிருப்பான். இங்கே வேலை செய்கிறவங்க கூட சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி மாதிரி அவருக்கு வந்திருக்கும். என்ன நீ ஒட்டு கேட்கும்போது, இளவரசரை கைது பண்ணுறதுக்காக அரசர் ஆட்கள் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, அதுவும் என்ன குற்றத்துக்காகனா ராஜ துரோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதை கேட்டு தான் சொன்னோன்னே ஜூக்கு அதிர்ச்சி ஆயிடுவான். என்ன ராஜ துரோகமான்ட்டு. அங்கிள் இதை கேட்டோன்னே, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ அவதார அந்த கோட்டையிலேருந்து விடுவிச்சதை எப்படியே கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் அந்த தளபதி. அவன் தான் அரசருக்கு சொல்லியிருக்கான், அதனால தான் உன்னை கைது பண்ணுறதுக்காக உங்கள் அப்பா ஆட்கள் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, நீங்கள் வந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணுன்ட்டு உடனே ஜூக்கோ வந்து ஒரு படைக்கேற்றி அனுப்ப பார்க்குறாங்க. நான் எப்படியாவது அப்பாவுக்கு நிரூபிச்சு ஆகணுன்ற மாதிரி ஜூக்கோ சொல்லுவான். அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு நீ போன்ட்டு அங்கிள் வந்து சின்ன படகுல ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாரு. ஜூக்கோ கொஞ்சம் தூரம் போய் படகுல நெருப்பேற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ பக்கத்தில் பார்த்தா லிக்விட் மாதிரி எதுவும் வந்துட்டு இருக்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த கிரீன் ஜெல்லி இருக்கும் பாருங்களேன், இது வெடிக்கக்கூடியது அப்படின்ட்டு பதறுவான். அடுத்த செகண்ட் கப்பல் வெடிச்சு செதுறவங்க. அங்கிள் லூட்டினன்ட் ஜியும் பார்த்து பதறிடுவாங்க. அப்படியே அந்த கப்பல் எரியிறத வந்து இன்னொரு கப்பலும் பார்த்துட்டு இருக்கு. என்னன்னா அந்த தளபதியோட கப்பல் தான். அந்த லூட்டனன்ட் ஜி இவ்வளோ சீக்கிரமாக ஏமாறுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ட்டு அந்த தளபதி கீழே வேலை செய்கிறவங்க சொல்லிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா இன்னும் அரசருக்கு தகவலே போல, இவங்க தான் ஃபேக்காக ஒரு நியூஸை சொல்லி இந்த மாதிரி ஜூக்கோ தப்பிச்சு போவான், அவனை கொல்லணும்ட்டு திட்டம் போட்டே பண்ணியிருக்காங்க. உடனே தளபதி கீழே இருக்கிறவன், நம்ம அரசருக்கு இப்போ என்ன சொல்ல போகிறோன்ற மாதிரி கேட்கவும், உண்மையை சொல்ல போகிறோம், இவன் ஒரு ராஜ துரோகம் செஞ்சுருக்கான், அவதாரை விடுவிச்சிருக்கான், தப்பிச்சு படகுல போகும்போது ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டான்னு சொன்னால் போதும், நான் போய் அங்கிளுக்கு ஒரு ஆறுதலை போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கிள் ஐரோவை பார்க்கறதுக்காக இந்த தளபதி கிளம்பி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆங்க காமிச்சா வடக்கு நோக்கி பறந்து போயிட்டு இருப்பாங்க. என்னை ஜூக்கோ தான் காப்பாற்றுன்ற மாதிரி சொன்னால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நம்பவே மாட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, எனக்கும் ஜூக்கோக்கும் நிறைய கடமைகள் மட்டும் இருக்கு. இந்த மாதிரி இவங்க 3 பேரும் பேசிட்டு பறந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்பா சத்தம் போடும். என்னாச்சு ஆப்பான்னு எட்டி பார்த்தா இவங்க வாட்டர் ட்ரைப்க்கு வந்துட்டு இருப்பாங்க. பயங்கரமான நகரமா இருக்குங்க. உள்ள போனவுடனே எல்லாருமே வர இருப்பாங்க. ஆங் உடனே, உங்களை தாக்குறதுக்காக ஃபயர் நேஷன் ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆங் சொல்லுவான். எங்களுக்கு தெரியும், நாங்களும் சில நாளாக ஃபயர் நேஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக எங்கள் மேலே தாக்குதல் நடத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்காக அவதார் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களே, கண்டிப்பாக இந்த போரில் நாங்கள் ஜெயிச்சிருவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னா அவதாருக்கு ஒன்றும் புரியாது. ஆஹா, நம்மளை பற்றி இவங்களுக்கு முழுசாக தெரியல போல இருக்குன்ட்டு. இங்கே சாக்காவை பார்த்தா ராஜா ஒருத்தர் வரவேற்றிருப்பார்ல, அவரோட பொண்ணையே பார்த்துட்டு இருப்பான். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு கட்டாரா தான் கத்துவா, கொஞ்சம் கம்முனுறேன் அப்படி பார்க்காத அந்த பொண்ணை, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குன்னு சரின்னு திரும்பிப்பான். ஆனால் சாக்கா பார்க்காத நேரமாக பார்த்தா அந்த பொண்ணு சாக்காவை பார்த்துக்கிட்டு இருப்பா. அடுத்த சீன்லேயே பார்த்தா இங்கே வந்து அந்த தளபதி அங்கிள் ஐரோ கிட்ட ஓவராக பர்ஃபார்மன்ஸை போட்டுன்னு இருப்பான். இந்த காரியத்தை பண்ணுவோன்னு நான் சும்மாவே விட மாட்டேன், இளவரசி திட்டம் போட்டு கொண்டு இருக்காங்க, நான் விட மாட்டேன்னு காத்தினோடனே நம்ம அங்கிளும், எனக்கு அது யார் பண்ணதுன்னு தெரியும், இதுக்கு காரணம் அந்த ஓசாய் தான், தன்னுடைய மகன் கூட பார்க்காம வெறிக்காக கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா மேலே பழிய போட்டுன்னு இருப்பாரு. இதை கேட்டோன்னு தளபதி, இப்படி போதா கதை, நல்ல வேலை நம்ம பக்கம் வரல. இந்த மாதிரி தளபதி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு, இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அங்கிள் ஐரோ, என்னை நம்பி அரசர் மிகப்பெரிய படையை ஒப்படைச்சிருக்காரு. எதுக்குன்னா நார்த் வாட்டர் ட்ரைபை நம்ம ஆக்கிரமிக்கிறதுக்காக, அவங்க மேலே போர் தொடுக்க போகிறோன்ற மாதிரி விஷயத்த சொன்னோன்னே அங்கிள் ஐரோ, இந்த விஷயத்த ஒன்றாவே பண்ண முடியுன்ற மாதிரி நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக சொல்லிடுவார். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிய வருது, ஆனால் நான் நேரடியாக போர் மட்டும் பண்ண போகிறதில்ல, வேற ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண போகிறோன்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த சீன்லேயே அசுலாவை காட்டுறாங்க. இங்கே வந்து ஒரு எர்த் நேஷன் வீரன் கூட சண்டை போட்டுன்னு இருக்கா. 3 தடவை பயங்கரமாக அவனை தாக்கி தோக்கடிச்சிருவா. என்னன்னு பார்த்தா ஓசாய் தான் இவரோட பொண்ணு எவ்வளோ பலசாலின்றதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவன் 3 அடியில் அவனை தோக்கடிச்சோன்னே போதும் நிறுத்துங்கன்ற மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க. உங்கள் அப்பா 2 அடியிலேயே நீ அந்த வீரனை தோக்கடிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு, 3 அடிலாம் ரொம்ப அதிகம், உங்களோட திறமை இன்னும் நிரூபிக்கப்படலை, அடுத்த போட்டியாளரை கொஞ்ச நேரத்தில் தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே போயிடுவாங்க. இதை கேட்டோன்னா அசுலா செம்ம டென்ஷனாக நடந்து வருவா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், இங்கே பாரு, நீ பலசாலின்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும், ஆனால் அவர் ஏற்றுக்க மறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறேன், நான் தகுதியானவன்றதை நிரூபிச்சே ஆகணும் எங்கள் அப்பாக்குன்ற மாதிரி கோவப்பட்டுன்னு இருப்பா. அடுத்து மறுபடியும் நார்த் வாட்டர் ட்ரைப்பை காட்டுவாங்க. அவதாரே இங்கே வந்திருக்கிறதுனால எல்லாருமே விருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது மறுபடியும் சாக்கா அந்த இளவரசியை பார்த்துட்டு இருப்பா. அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனால் எங்கே பார்த்தேன்னு தெரியலன்ட்டு வளரிட்டு இருப்பா. நீயே போய் அவகிட்ட பேசிக்கின்ற மாதிரி கட்டாரா சொல்லிட்டு ஆங் கிட்ட பேசிகிட்டு இருப்பா. நம்ம எப்படியாவது இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் கிட்டேருந்து வாட்டர் பெயிண்டிங்கை நல்லபடியாக கற்றுக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்டர் இங்கே வருவார். இவரோட பேர் தான் பாக்கு. இவர் தான் இங்கே சிறந்த மாஸ்டர்ன்ற மாதிரி அரசரே சொல்லியிருப்பாரு. கட்டாரா உடனே, உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர் கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தயவு செஞ்சு வாட்டர் பெயிண்டிங்கை நல்லபடியாக கற்றுக் கொடுங்க, நானே தான் என்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லுவா. சரிதான், நீ ஒரு நல்ல வாட்டர் பெண்டர்னு உன்னை பார்த்தாலே தெரியுது, அதுவாக சவுத் வாட்டர் ட்ரைபில் இருக்கிறவங்கள நீ தான் கடைசி வாட்டர் பெண்டர்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது.
நீ காலையில் போய் ஒரு பெண்மணியோட பேர் சொல்லி அவங்கள போய் மீட் பண்ணு, அவங்க உனக்கு சொல்லி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இங்கே சாக்கா அந்த இளவரசியை பார்த்துக்கிட்டு இருப்பான்ல, அந்த இளவரசி ஒரு குட்டி பொண்ணுக்கு போய் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பா. இதை பார்த்துக்கிட்டே பக்கத்தில் போயிட்டே இருப்பானா, அந்த இளவரசியை பார்த்துட்டு நீங்கள் ஐஸ்கிரீமை சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி கேட்பா. இவனை போய் சாப்பிட்டு இருப்பான். நான் உங்களை எங்கேயாவது பார்த்துருக்கேனா அப்படின்ற மாதிரி சாக்கா ஆச்சரியமா அந்த பொண்ணை பார்த்து கேட்டுனே இருப்பான். அந்த பொண்ணும் ஒரு மாதிரி பதட்டப்பட்டுனே இருப்பா. அப்போன்னு பார்த்து ஒருத்தன் வந்து, இளவரசி ஆன்மீக பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு வரீங்களான்னொன்னே, சரி நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சாக்கா கிட்ட சொல்லிட்டு அவள் கிளம்பி போவா. சாக்கா அப்போ தலையில் இருக்கிற அந்த பேண்டை மட்டும் உத்து பார்ப்பான். அப்போ ஆன்மாக்களின் உலகத்தில் அவன் அந்த 3 வால் நரிக்கிட்ட அந்த பேண்டை பார்த்துருப்பான். இதை பார்த்தோன்னா கொஞ்சம் ஆச்சரியமாயிடுவான். இங்கே அவதார்கிட்ட அரசரோ பார்க்கவும் பேசிட்டு இருப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவதார், நீங்கள் தான் இந்த போரை தலைமை தாங்கி நடத்தணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட ஒரு குழுவை தரோம் அப்படின்னும் போது இவன் இப்போ தான் உண்மையே சொல்லுவான். இங்கே பாருங்க, எனக்கு வெறும் ஏர் பெண்டிங் மட்டும் தான் தெரியும், வேற எந்த பெண்டிங்கும் நான் கற்றுக்கலன்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் நீங்கள் நிறைய பேரை தோக்கடிச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம் என்னுடைய நண்பர்களை வச்சு தான் நான் அதை பண்ணேன், ஆனால் தனியாலாம் என்னால் பண்ண முடியாதுன்னொன்னே இவங்க, நீங்கள் வர வழியில் உங்களோட பயிற்சியிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நம்ம வெறும் இந்த ஒரு அவதாரம் மட்டும் நம்பியிருக்கக்கூடாதுன்ட்டு ராஜா கிட்ட பார்க்க சொல்லிகிட்டே போயிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம கட்டாராவை காமிச்சா அந்த பெண்மணி கிட்ட போய் பயிற்சி எடுக்க போயிருப்பாங்க. வா நான் சொல்லித்தரேன்ட்டு அவங்க தண்ணி மூலமாகவே காயத்தை குணமாக்குறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த உடலுக்குள்ளே எப்படி நீ நீரை பாய்ச்சுறன்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்போம். அவங்க கட்டாராவும் அதை பண்ணுவா, ரொம்ப சூப்பராகவே பண்ணுவா. இயற்கையாகவே அது உங்ககிட்ட வருதுன்னொன்னே, சரி அப்புறம் சண்டை போட எப்போ பயிற்சி தருவீங்க அப்படின்ற மாதிரி கட்டாரை கேட்பா. இங்கே பாரு, இந்த நார்த் வாட்டர் ட்ரைபில் சண்டை போட அனுமதி கிடையாது பெண்களுக்கு, இங்கே சண்டை போடுற பயிற்சிகள் பெண்களுக்கு கிடையவே கிடையாது, வெறும் மருத்துவம் மட்டும்தான்ற மாதிரி விஷயத்த சொன்னோன்னே கட்டாரா செம்ம டென்ஷனாகி நான் பேசுகிறவங்கிட்ட போய் பேசி 2 வெளியே கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் சாக்கா வந்து அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அவங்ககிட்ட வந்து இளவரசி இப்படிப்பட்ட கேரக்டர்னு கேட்கவும், அவங்க இந்த கூட்டத்திலே ரொம்ப பண்பானவங்க அழகானவங்க, எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிறது தான் நிச்சயம் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன வயசுலேயே, ஆனால் அவங்களோட 16 வயசு வந்த பிறகு அந்த கல்யாணத்தை அவங்க ரத்து பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவான். எதுக்கு கல்யாணத்தை ரத்து பண்ணாங்கன்ற மாதிரி சாக்கா கேட்கவும், தெரில அது அவங்களோட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அப்புறம் இளவரசியும் நம்ம ஆங்கியும் கட்டுறாங்க. அவதார் குறுக்கோட சிலையாண்ட வந்திருப்பாங்க. அவதார் குறுக்கிட்டே உதவி கேட்கணும்னு ஆங் நினைக்கிறான் போல இருக்கு. இளவரசி தான் சொல்லுவாங்க, இங்கே பாரு உதவி வேணா கேட்டுப்பாரு, அவர் பண்ணுவாரான்னு தெரியல, ஏன்னா அவதார் குறுக்கு அவரோட காலங்களில் வெறும் ஆன்மாக்களின் உலகத்தில் மட்டும்தான் கழிச்சிருக்காரு, நிஜ உலகத்தில் அவர் எந்த ஒரு உதவியும் பண்ணல அப்படின்ற மாதிரி இளவரசி சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் அவதார் கிட்ட உதவி கேட்டே அவனோன்ட்டு மெடிடேஷன் பண்ணி அவதார் குறுக்கிட்ட வந்துருவான். இவன் என்ன உதவி கேட்க வந்திருப்பானா, கியோஷி அவதார் வந்து என்னோட உடலை கட்டுப்படுத்தி அவங்க சண்டை போட்டாங்க, நீங்கள் அந்த மாதிரி சண்டை போட்டு இந்த போரில் எனக்கு உதவி பண்ணுங்கன்ற மாதிரி கேட்பான். ஆனால் இந்த அவதார் முடியவே முடியாது, என்னால் அதை பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட காலங்களில் இவர் பெரும்பாலும் ஆன்மாக்களின் உலகத்திலே கழிச்சதுனால அவதார் ஸ்டேட்டை எப்படி கட்டுப்படுத்தணுன்ற விஷயத்தை இவரே கற்றுக்கல. கியோஷிக்கு வேணால் அது முழுமையாக வந்திருக்கலாம், ஆனால் என்னால் அந்த அவதார் ஸ்டேட்டை கட்டுப்படுத்த முடியாதுன்ற மாதிரி அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. என்னென்னா, இவர் அவதாராக மாறின காலத்தில் ஆன்மாக்களின் உலகத்தில் இருக்க மோசமான மிருகங்கள் நம்ம உலகத்துக்கு வரணும்னு போராடி இருக்கு. அதனால அதை தடுக்கிறதுக்கே இவர் ஆன்மாக்களின் உலகத்தில் ரொம்ப காலங்கள் வாழ்ந்திருக்காரு. அதனால என்னோட உடல், என்னோட ஆன்மா கூட பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி அவரோட உடம்பை காட்டுவார். அவதாருங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு ஆங், அதை நீ தனியாக தான் செஞ்சாகணும், உன்னுடைய நண்பர்களை பயன்படுத்துறதை நீ நிறுத்து, ஏன்னா ஆன்மாக்களின் உலகத்தில் நான் சண்டை போடும்போது காதலிச்ச ஒரு பொண்ணோட முகத்தை கூட என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்வார். அப்போ தான் அவதாருக்கு வந்து அந்த மிருகம் வந்து ஒரு பெண் முகத்தை காமிச்சிருக்கோம்ல, அது வந்து குறுக்கோட மனைவியோட முகம்தான். இதை கேட்டோன்னே ஆங்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவான். அதனால் உன்னுடைய நண்பர்களை நீ எப்போவுமே பக்கத்தில் சேர்த்துக்காத, அது வந்து உனக்கு மட்டும் இல்லை உன் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக முடியுன்ற மாதிரி அவதார் சொல்லிகிட்டு இருப்பாரு. இங்கே இளவரசியை காமிச்சா நம்ம சாக்கா வந்திருப்பான். இங்கே கட்டாரா இருக்காளான்னு தான் தேடி வந்தேன், நான் போயிட்டு வரேன்ற மாதிரி பார்ப்பான். போ பத்திரமா போயிடுவேன் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவா. என்னன்னா ஆன்மாக்களின் உலகத்திலேயே அந்த நிறைய அதே விஷயத்த தான் சொல்லியிருப்பா. இதை கேட்டோன்னா சாக்கா அதிர்ச்சி ஆயிட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே அந்த ஓடாய் அப்படின்னும்போது, ஆமா நீ எப்படி இங்கே ஆன்மாக்களின் உலகத்திலே இருந்த அப்படின்னும்போது, நான் பிறந்து சின்ன வயசுல இருக்கும்போது நான் இறந்துட்டேன், எங்க அப்பா நிறைய ஆன்மாக்கள் கிட்ட உதவி கேட்டாரு, ஆனா நிலவின் ஆன்மா வந்து எங்க அப்பாவோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு எனக்காக உயிரை கொடுத்தாங்க கொஞ்சம், அதனாலதான் என்னோட முடி வந்து வெள்ளையாச்சு. அது மட்டும் இல்லாம நான் தூங்கும்போது நைட்டு கனவுல வந்து ஆன்மாக்களின் உலகத்துல என்னால பிரயாணம் பண்ண முடியும். இப்போ நீ ஆன்மாவா அப்படின்ற மாதிரி சாக்கா கேட்பான். இல்ல பாதி ஆன்மா, பெரும்பாலும் மனுஷி தான், என்னால ஆன்மாக்களின் உலகத்திலேயே தொடர்பு வைக்க முடியும் அவதார்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்வா. இதை கேட்டவொடனே சாக்கா ஆடி போயிடுவான். சரி நீ ஏன் அந்த பையனை ரத்து பண்ண அப்படின்ற மாதிரி அந்த பையனை பற்றி கேட்பா. ஏன்னா அவன் நான் கனவு கண்ட பையன் இல்லை அப்படின்ற மாதிரி சாக்காவை இன்டெரக்டாக சொல்லுவா. இங்கே ஆங்கிட்ட வந்து அவதார் குறுக்கு சொல்லிட்டு இருப்பாரு, கியோஷி காமிச்ச விஷயம் நடக்க தான் போகுது, அதோட முடிவு எப்படி இருக்குன்றத நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆங் வந்து வெளியே வந்துடுவான். இங்கே இளவரசி குறுக்கு ஏதாவது உதவி பண்ணாரான்னும் போது இல்லை எதுவுமே பண்ணலன்ற மாதிரி ஆங் வருத்தப்படுவான். அதுக்கப்புறம் கட்டாராவை காமிச்சா அந்த பாக்கு கிட்ட போய் நான் சண்டை போட பயிற்சி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இங்கே ஒரு பாரம்பரியம் கடைப்பிடிக்கப்படுது, பெண்கள் வந்து பலவீனமானவங்க, அவங்க எப்போவுமே பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கணும், சண்டை ஆண்கள் மட்டும்தான் போடணும், உனக்கு அனுமதி கிடையாதுன்ற மாதிரி கராராக பேசிட்டாங்க வந்து போயிடுவார்.
உடனே கட்டார ஆங்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்வா. இங்கே பாரு, நான் சண்டை போடக்கூடாதுன்னு பார்க்க சொல்கிறாருன்னும் போது, இப்போ தானே அவன் குறுக்கிட்ட பேசிட்டு வந்தான், அவன் நண்பர்களுக்கும் ஆபத்து வரும்ன்ற மாதிரி சொன்னார்ல, அவர் சொல்கிறது தான் கரெக்டு. போர் நடக்கும்போது நீ பாதுகாப்பான இடத்துல இரு, என்னால் உன்னை பாதுகாக்க முடியாது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஆங்கும் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஃபயர் நேஷனோட படகை காமிச்சா அவங்க வாட்டர் ட்ரைப்பை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம அங்கிள் தான் கேட்டுன்னு இருப்பார் தளபதிக்கிட்ட, அவங்களோட ஐஸால் உருவான செவரை இது வரைக்கும் யாரும் தகர்த்ததே இல்லை, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, எப்படி இத்தனை வீரர்களை வச்சுட்டு நம்ம உள்ளே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் நம்புது. இங்கே பாருங்கள், பெரும்பாலான எண்ணிக்கை மட்டும் போதாது ஒரு போரில் ஜெயிக்க, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு 2 விஷயம் இருக்கும். அதை எடுத்து காமிச்சு, இதை வச்சு மட்டும்தான் நான் இந்த போரில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் என்ன விஷயம்ன்ட்டு இன்னும் முழுசாக அங்கிள் கிட்ட அவன் சொல்ல போய் ஒரு சோல்ஜர்கிட்ட வந்து அங்கிள் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. தளபதி ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருக்கான், அவன் அவதாரை பிடிச்சிருவான் போல இருக்கணும்னு. இது யாருன்னு பார்த்தா நம்ம ஜூக்கோ தான் இருப்பான். அவன் என்ன பண்ணாலும் நான் தான் அவதாரை பிடிக்கணுன்ற மாதிரி கோவப்படுவான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, இவன் பேசுகிறதுலே தெரிஞ்சு இவன் ஒரு கோலை பையன்ட்டு, ஆனால் இவன் எப்படி இப்பேற்பட்ட விஷயத்தெலாம் செய்கிறான், இது இவன் தனியாக முடிவெடுக்கல, இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி அங்கிள் ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே அசுலாவை கட்டுறாங்க. இவ தானே மொத்த பிளானையும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா, சண்டை போட ஆட்களை தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி 3 எர்த் நேஷன் வீரர்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க. உடனே அசுலா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவா. முடியாதா, நீங்கள் தேர்ந்தெடுத்தாகணும், உங்கள் அப்பா உங்களோட வீரத்தை பார்க்கணுன்னொன்னே மறுபடியும் முடியாதுன்னுவான். அவங்க அப்பாவே கத்த ஆரம்பிச்சிருவாரு. அசுலா விளையாடுறதுக்கு நேரம் இல்லைன்னும்போது, இதுக்கப்புறம் நான் விளையாட மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி கோவமாக போக பாப்பா. அவங்க அப்பாவே தாக்குதல் நடத்துவார் பக்கத்தில். போட்டி போட்டு காட்டு, உன்னோட திறமையை காட்டுன்ற மாதிரி அவங்க அப்பா கோவப்படுவார். இவ்வளோ உச்சக்கட்ட கோவத்துக்கு போய் ஃபயரை பெண்ட் பண்ணுறது இல்லாமல் லைட்னிங்கை பெண்ட் பண்ணி ஒரு தாக்குதலை நடத்துவா. அவங்க அப்பா இதை பார்க்கும்போது அப்படியே பூரிச்சு போயிடுவார் ஒரு செகண்டில். என்னுடைய திறமையை தானேப்பா நிரூபித்து காட்டணும், என்னை வெளியே அனுப்புங்க, நான் யாருன்ற விஷயத்த காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லுவா. அவங்க அப்பாவுக்கு இதுதான் வேணும், இவளை கோவப்படுத்தி பயிற்சி எடுக்க வச்சே மிகப்பெரிய சக்திசாலியாக மாற்றணும்னு நினச்சிருக்காரு. அவங்க அப்பா நினச்ச மாதிரியே இவ்வளோ லைட்னிங் பெண்டிங்கே பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இங்கே கட்டாரையும் சாக்காவையும் காமிச்சா, சாக்கா கிட்ட வந்து கட்டாரை கத்திட்டு இருப்பா. அந்த பாப்பு வந்து நான் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னொன்னே, சாக்கா அவன் யார் சொல்கிறது நீ சண்டை போடக்கூடாதுன்னு, நம்ம எவ்வளோ விஷயத்த கடந்து வந்திருக்கோம், நீ என்ன பண்ண போகிறேன்னொன்னே, நான் போய் அந்த பாக்கு சண்டை இழுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டாரா சண்டைக்கு கூப்பிடுவா. நான் வரமாட்டேன்ட்டு பாக்கு கோவமாக போனோடனே தண்ணியை தூக்கி கட்டாரா மண்டையிலே அடிப்பா. உனக்கு சண்டை தானே வேணும், வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. மிகப்பெரிய புயலையே உருவாக்கி பாக்கு வந்து கட்டாரா மேலே அடிப்பார். நம்ம ஏங்க போய் காப்பாற்றணும்னு நினச்சா சாக்காவும் இங்கே நின்று பாருன்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருப்பான். இங்கே கட்டாரா ஒரு வழியாக டயர்டாகி கீழே உட்காந்துருவான் அந்த புயலில் தாங்க முடியாமல். அவ்வளோதான், ஒழுங்கா போ, விளையாட்டு போதுன்ற மாதிரி பாக்கு சொல்லுவாரா. கட்டாரா எஞ்சிட்டு அவ்வளோதான் அவங்க பலமா, வாங்க இப்போ பார்த்துக்கலான்ட்டு கட்டாரா பயங்கரமாக ஐஸ் எல்லாம் உருவாக்கி சண்டை போட்டுன்னு இருப்பா. பாக்குக்கே கொஞ்ச நேரத்தில் டஃப் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் இவர் அனுபவசாலியான மாஸ்டரில் ஒரு வழியாக கட்டாரா வந்து அவரே லாக் பண்ணிடுவார். இங்கே பாருங்கள், என்னோட திறமையை நீங்கள் பார்த்துருப்பீங்களேன்னும் போது, ஆமாம் நீ இயற்கையாகவே திறமையான பொண்ணு தான், ஆனால் சண்டை போடுறதுக்காக உனக்கு நான் அனுமதி தரவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். இதை கேட்டோன்னே கட்டாரா இன்னும் டென்ஷனாவா. ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த சின்ன பசங்களாம் வந்து கட்டாராவை பாராட்டி தள்ளுவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட மாஸ்டருக்கே நீ டஃப் கொடுத்துருக்க, நாங்களும் பயிற்சி தான் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் எங்களால் இந்த விஷயத்த பண்ணவே முடியலன்ட்டு எல்லா பசங்களும் வந்து கட்டாராவை வேறு லெவலில் புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆங்கோ வந்து மன்னிப்பு கேட்பான், என்னை மன்னிச்சிரு கட்டாரா, உன்னை சண்டை போடக்கூடாதுன்னு நான் சொன்னது காரணமே நீ பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அது உன்னால் முடியாது, எங்களை பாதுகாக்க உன்னால் முடியவே முடியாதுன்ற மாதிரி சாக்கா சொல்லுவான். ஆமாம், இந்த போர் எப்படி நடக்கணுன்றதை நீ முடிவு பண்ண முடியாது ஆங், இங்கே யார் சண்டை போடணும் சண்டை போடக்கூடாதுன்றதையும் நீ சொல்லக்கூடாது, இது என்னோட முடிவு, நான் கண்டிப்பாக சண்டை போட்டேன் அவன்ற மாதிரி கட்டாரா சொல்லுவா. கட்டாராவும் ஓரளவுக்கு பலசாலிதான்ற மாதிரி ஆங்கும் புரிஞ்சுப்பான். சரி நண்பர்களே, நம்ம அப்போ சேர்ந்து இந்த ஃபயர் நேஷனை ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ஆங் சொல்லிட்டு இருப்பான். அடுத்து பார்த்தா பனிப்பொழிவோடு சேர்ந்து சாம்பலும் பொழிவோம். என்னன்னு பார்த்தா ஃபயர் நேஷன் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆங் சொல்கிறான். ஏன்னா அவங்க தானே நிலக்கரி எரிச்சிக்கிட்டே கப்பலை வச்சு பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் 7ஐயும் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு தான் கடைசி எபிசோடு. எப்படி தான் ஃபயர் நேஷனை இவங்க தோக்கடிக்க போகிறாங்க, இல்லை ஃபயர் நேஷன் இவங்களை தோக்கடிக்க போகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.